இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற உங்கள் எல்லாருக்குமே வணக்கம். நீங்கள் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, குகனுண்டு குறை இல்லை, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. இந்த பதிவில் நாம் வேல் வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே வேல் மாறல் புக்கு வந்து இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் இருக்கிறத பற்றி நான் வந்து ஷார்ட்டில் சொல்லியிருந்தேன். ஆனால் நம்ம வீட்டில் ஒரு சின்ன வேல் தான் இருந்தது. எப்போவுமே அதுக்கு தான் நான் அபிஷேகம் வழிபாடெல்லாம் செய்வேன். பட் வேல் மாறல் நான் பாராயணம் செய்யணும் அதுக்கு அப்படின்னு நினச்சதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் பெரிய வேல் வாங்கணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். பட் நான் கொல்லூருக்கு போனப்போ தான் சில பொருட்கள் எப்போவுமே நான் வாங்குறது உண்டு. இந்த தடவை போய் நைவேத்தியம் பவுல் ஒன்று வாங்கினேன். அந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு வேல், ரொம்ப அற்புதமான வடிவமைக்கப்பட்ட வேல் இருந்தது. அதையும் பார்த்தீங்களா அதிசயம் அப்படின்ற மாதிரி நான் கடைக்குள்ளே என்டர் ஆன உடனே அந்த கடைக்காரரை சொல்கிறாங்க, வேல் நல்லா இருக்குல்ல, இந்த வேல் பார்க்குறீங்களா அப்படின்னு. சும்மாவே எனக்கு முருகர் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த வேல் ஆகட்டும், மயில், இந்த மாதிரி எதை பார்த்தாலும் ரொம்ப பிடிச்சி போயிடும். ஆனால் இந்த வேல், நான் வாங்கின வேல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து அதை மேனுஃபேக்சர் பண்ணியிருந்தாங்க. பார்க்கும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நான் மனசில் நினச்சதை வந்து என் கண்ணில் காமிச்சிருந்தாங்க. இது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொல்லூர் அப்படின்னாலே அங்கே வந்து மூகாம்பிகை அம்மனோட சிலைகள் வந்து தான் நிறைய இருக்கும். விதவிதமாக வேறு வேறு சைஸில் வந்து நிறைய இருக்கும். பட் வேல் நான் பார்த்தது வந்து ரொம்பவே ரேர் தான். நிறைய தடவை நான் வந்து கோவிலுக்கு போயிருக்கேன். பட் நான் போன தடவை எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரே ஒரு தடவை கூட நான் அங்கே வேலை பார்த்ததே இல்லை. இது வந்து 100க்கு 100 உண்மை. பட் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா வேல் மாறல் புக்கு நான் வாங்கி அதை படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 5 to 6 days ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் பௌர்ணமிக்கு நான் வந்து கொல்லூருக்கு போய் வேலை வந்து வாங்கினேன். இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது என்னென்னா, நம்ம மனசில் நினைக்கிறோம், அது வந்து முருகன் வந்து நம்ம கண் முன்னாடியே நடத்துகிறார். இதுதான் நான் எப்போவுமே சொல்கிறேன், முருகன் வந்து இந்த கலியுகத்தில் உயிரோட்டமுள்ள கடவுள். அதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிளாகவே நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் தான் மனசில் நினச்ச ஒரு வேலை வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு. பட் கொல்லூருக்கு போகிறேன், அங்கே போய் நான் வேலை வாங்கணும்னு எழுதியிருக்க பார்த்தீங்களா, அவ்வளோதான். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி முருகன் இருக்கிறாங்க. அவங்கள வந்து முதல்ல வந்து நாம் நம்பணும். 100% வந்து கடவுள் இருக்கிறாங்க, நம்ம கூடயே இருக்கிறாங்க அப்படின்றத முழு மனசில் முதல்ல நாம் நம்பணும். அதுக்கப்புறம் தான் மற்ற வழிபாடுகள் எல்லாமே. எல்லா வழிபாடுகள் பார்த்திங்கன்னா இந்த பொருட்கள் மேலாம் இல்லை. இந்த பொருள் தான் இருக்கணும், இது வெள்ளியில் தான் இருக்கணும், தங்கத்தில் தான் இருக்கணும், கண்டிப்பாக அது எதுவுமே இல்லை. கடவுள் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறத வந்து உண்மையான அன்பும் நம்மளோட மனப்பூர்வமான பிரார்த்தனை மட்டும் தான் இருக்கும். அந்த அன்பும் பிரார்த்தனையும் உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக கடவுள் வந்து நமக்கு காட்சி தருவார். இதில் எந்த மாற்றமும் இல்லை. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, என்னென்னா முருகர் வந்து எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, நிறைய சோதிக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன், முருகரே இல்லை அந்த அளவு கூட எனக்கு சோதனை வந்திருக்கு அப்படின்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பாங்க, நீங்கள் சோதனை வருது அப்படின்னால ரொம்ப சந்தோஷப்படுங்க. எதனால் அப்படின்னா, கண்டிப்பாக சோதனை எங்கே வருது, உங்களுக்கு யார் தராங்கன்னு நினைக்கிறீங்க? முருகர் தான். உங்களோட கர்ம வினை தீர்க்க தான் அவங்க வந்து உங்களுக்கு சோதனை தராரு அப்படின்னு நீங்கள் மனசால் நினச்சிக்கோங்க. அந்த சோதனையை மட்டும் நீங்கள் எப்படியாவது தடமாடி தாங்கி வந்துட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல காலம்தான். சரி, நம்ம இப்போ வேல் வழிபாடுக்குள்ளே போயிடலாம். வேல் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இந்த வேலுக்கு வந்து 500 தான் நான் கொடுத்தேன். பட் அது ரொம்ப அழகாக இருந்தது. அதை வந்து 3 பக்கமாக அதை கீழ் ஸ்டாண்ட் வந்து நம்ம பிரிச்சுட்டோம் அப்படின்னா வண்டியில் அதை வந்து நல்லாவே ஸ்டாண்ட் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். வீட்டில் எல்லாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சு வேலை வச்சுக்கிட்டா போதும். சரி, இந்த மாதிரி பெருசாக வீட்டில் நம்ம வேலை வச்சுக்கலாமா அப்படின்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். நாம் எவ்வளோ பெரிய வேல் வைக்கிறோம் அப்படின்றதெல்லாம் அதுக்கு விஷயமே இல்லை. அப்படி நம்ம வேல் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கான நைவேத்தியம், அபிஷேகம், பூஜை புனஸ்காரம் இதையெல்லாம் செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் ரொம்ப முக்கியம். முதல் தடவையே இந்த வேலுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், மஞ்சள் திரவியத்தல அபிஷேகம், இந்த மாதிரிலாம் ஒரு அபிஷேகம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து வீட்டில் வைக்க போகிறேன். எந்த சுவாமியை நாம் வீட்டில் வாங்கினாலும் இதே மாதிரி தான் செய்யணும். வேல் நீங்கள் வந்து அப்படியே கண்டிப்பாக வைக்கக்கூடாது. சின்ன சைஸ் ஒரு 1/2 அடியில் வேல் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை தாராளமாக அப்படியே வச்சுக்கலாம். பட் 1/2 அடிக்கு மேலே வேல் வந்து தாண்டிடுச்சு அப்படின்னாலே அதுக்கு மேலே ஒரு எலுமிச்சை பழத்தை கண்டிப்பாக வைக்கணும். ஏன்னா வேல் வந்து ரொம்ப கூர்மையாக இருக்கும். அதை எந்த காரணத்தை கொண்டும் அந்த மாதிரி வைக்கவே கூடாது. எலுமிச்சை பழம் இல்லை அந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சளோ இல்லை சந்தனத்தை வந்து ஒரு திக் பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட்டை வந்து அந்த முனைக்கு மேலே நீங்கள் ஒட்டி வச்சிடணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெருசாக வேல் இருக்குது அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த வேலை வாங்குறதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் என்னென்னா, நான் வேல் மாறல் வந்து 108 தடவை பாராயணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி மனசில் நான் வந்து நினச்சது தான். அதுக்கப்புறம் தான் இந்த வேலையை நான் வாங்கியிருக்கேன். ஏற்கனவே சின்ன வேல் எங்கள் வீட்டில் இருக்குது. அதை தாண்டி தான் இந்த வேல் நான் வாங்கியிருக்கேன்.
முருகரே வீட்டுக்கு வந்த அளவுக்கு எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தான் இந்த வேலை வாங்கினதில். அதான் நான் சொல்றேனே, நம்ம நெனச்சத வந்து முருகர் வந்து நடத்தி குடுப்பாரு. அந்த அளவுக்கு முருகருக்கு உயிரோட்டம் இருக்கு அப்படின்றது 100க்கு 100 உண்ம. செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்றதுனால நான் வந்து வெற்றிலை தீபமும் சேர்த்து ஏற்றிருந்தேன். இந்த வெற்றிலை தீபமும் பார்த்தீங்கன்னா, யார் வேணாலும் ஏத்தலாம். நமக்கு நெறைய கஷ்டம் இருக்கு. எந்த ஒரு வெற்றியும் நமக்கு இல்ல. எதிலயும் நமக்கு தோல்வியாகவே இருக்கும். நாம எல்லாமே பார்த்தீங்கன்னா, பேக்வேர்ட்ல தான் போயிட்டே இருக்கோம் அப்படின்னு நெனைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வெற்றிலை தீபம் ஏத்திக்கலாம். வெற்றிலை தீபம் பத்தி நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். 6 வெற்றிலை எடுத்துக்கோங்க. அது வந்து நீட்டா இருக்கணும். அதோட காம்பு வந்து கிள்ளிட்டு, நம்ம ஏத்துற அகல் விளக்குக்குள்ளேயே போட்டுட்டு, நம்ம வந்து தீபம் ஏத்திக்கலாம். அந்த ஒரே ஒரு விளக்கு பார்த்தீங்கன்னா, நெய் தீபமா ஏத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. சில பேர் வந்து 6 தீபமா கூட ஏத்துவாங்க. அது உங்களோட விருப்பம். நான் வந்து இந்த மாரி தான் ஏத்துவேன். எந்த வழிபாடா இருந்தாலும் நம்மளோட நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒரு தடவை இந்த மாதிரி வெற்றிலை தீபம் ஏத்தினா நம்மளோட பிரச்சனை எல்லாம் தீருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த மாரி சொல்ல வரல. நம்மளோட பிரச்சனைக்கு ஒரு வழி தேவை. அது எப்படி சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒரு வழிபாடு அப்படின்றது நமக்கு ஒரு நம்பிக்கையும், கான்ஃபிடன்ஸையும் தரும். ஒரு தைரியத்தையும் தரும். நான் இருக்கேன் உன் கூட, நீ முன்னால போ அப்படின்னு சொல்றவளுக்கு நமக்கு ஒருத்தர் வேணும் அப்படின்னா, நம் முருகப்பெருமான நம்ம மனதார நம்பணும். அவ்வளோதான். செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே முருகருக்கு ரொம்பவே சிறந்த உகந்த நாள். நம்மளோட தீரா கடன் இருக்கும் இல்லையா? நெறைய பேர் கடன் அப்படின்னாலே எல்லாருக்குமே இருக்கும் தான். அதிலும் தீரா கடன் இருக்கு. நெறைய கடன் வந்து பெருகிக்கிட்டே போகுது. என்ன பண்ணாலும் அத என்னால அடைக்க முடியல அப்படின்னு நெனைக்கிறவங்க, கண்டிப்பா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த வெற்றிலை தீபத்த நீங்க ஏத்துங்க. அந்த கடன் தீர உங்களுக்கு ஒரு வழி கண்டிப்பா முருகப்பெருமான் காட்டி குடுத்துருவாரு. இது ரொம்ப ரொம்ப உண்மை. என்னோட கடன் வந்து லிட்டரலி ரொம்பவே கம்மியா இருக்கு. ஏன்னா சிச்சுவேஷன் எல்லாருக்குமே கடன் வாங்க வேண்டிய சிச்சுவேஷன் கண்டிப்பா வரும். அதை தாண்டி அத நம்ம திருப்பி குடுத்துடணும் இல்லையா? யார் கடனா இருந்தாலும் நம்ம வச்சுக்கிற மாதிரி இல்ல, திருப்பி குடுத்துடணும். பட் சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கும் வந்து ரொம்பவே ஒரு தடைகள் வந்துகிட்டே இருக்கும். அதை தீர்த்து வைக்க நம் முருகப்பெருமான் கண்டிப்பா நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருப்பாரு. இந்த ஒரு சின்ன பரிகாரத்தையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. செவ்வாய்க்கிழமையில நீங்க இந்த வெற்றிலை தீபம் ஏத்துறது. அதோட பார்த்தீங்கன்னா, விபூதியில அர்ச்சனை செய்றது. இப்ப நம்ம அம்பாளுக்கெல்லாம் குங்குமத்தில அர்ச்சனை செய்வோம் இல்லையா? அதே மாதிரி வேலுக்கோ, இல்லன்னா முருகரோட சிலை, இல்லன்னா முருகரோட படம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, 108 தடவ முருகரோட மந்திரம் தெரிஞ்சா சொல்லுங்க. சொல்லி எதுவுமே தெரியல அப்படின்றவங்க, ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு 108 முறை விபூதியால அர்ச்சனை செஞ்சுட்டு, அந்த விபூதி நாம தினந்தோறும் வச்சுக்கிட்டே வர்றதுனால, கண்டிப்பா நம்மளோட அ டெய்லி கான்ஃபிடன்ஸோட சேர்த்து நமக்கு ரொம்ப நல்லது நடக்கும். இது வந்து நான் உணர்ந்து ஃபீல் பண்ணி சொல்றேன். நான் இந்த மாரி தான் பண்ணுவேன். சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியல அப்படின்னாலும், நம்ம உள்ளுக்குள்ள நம்ம நம்புறதுனாலயும், நம்ம கூடவே கடவுள் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு சின்ன நம்பிக்கை தான் நம்மளோட அடுத்த ஸ்டெப்புக்கு நல்ல வழிகாட்டியா இருக்கும் அப்படின்னு கூட நான் நம்புறேன். ஒரு வீட்ல விளக்கேத்துறதோ, சாமி படங்கள்லாம் நீட்டா வச்சுக்கிறதோ, அந்த சாமி ரூமுக்குள்ள வந்தாலே ஒரு நல்ல நறுமணம் வர்றதோ, இந்த மாரிலாம் இருந்தது அப்டின்னா, அந்த வீடு எப்பவுமே ரொம்ப சுபிக்ஷமா இருக்கும். இத வந்து பெரியவாளும் இதே மாரி தான் சொல்லுவாங்க. எதனால அப்டின்னு கேட்டீங்கன்னா, வீட்ல காலையிலயும், மாலையிலயும் தீபம் ஏத்துறது, ஏதாவது பாராயணம் செய்றது, சின்ன சின்ன வழிபாடுகள் செய்றது, இந்த மாதிரி பண்ணும்போது வீட்ல எப்பவுமே பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து நெறஞ்சு கெடைக்கும். இதனால பார்த்தீங்கன்னா, உங்களோட மனசும் ரொம்ப சாந்தமா, ரொம்ப பாசிட்டிவாவே திங்க் பண்ணும். இல்லன்னா வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஒரு மாதிரியா இருக்கு. அ வீட்டு ஃபுல்லாவே ஒரு மாதிரியா இருக்கு அப்டின்னா, மெஸ்ஸியா இருந்தது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எந்த வேலையும் செய்ய மனசு வராது. இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட வந்து நல்ல வேலைகளோ, இல்ல நல்ல செயல்களோ வந்து தடைப்பட்டுக்கிட்டே போகும். இதுக்கு நம்பளும் ஒரு காரணமா தான் இருப்போம். சில பேர் சொல்லுவாங்க, "நான் பூஜை செய்யணும் அப்டின்னுலாம் தான் நெனைக்கிறேன். ஆனா, அதை தாண்டி என்னால செய்ய முடியல. ஏதாவது ஒரு தடை வருது. இல்லன்னா சோம்பேறித்தனமாவே இருக்கு" அப்டின்னு. நீங்க மனசுல முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடவுள் ஏன்னா நம்ம மனசு தான் எல்லாத்துக்குமே காரணம். நம்ம மனசுக்கு நாம சொல்லணும். பூஜை செய்றதா இருந்தாலும் சரி, எந்த வேலை செய்றதா இருந்தாலும் முதல்ல நாம வந்து நம்பள வந்து பக்குவம் படுத்திக்கணும். அதுக்கப்புறம் எல்லாமே சின்ன சின்னதா நல்லாவே நடக்கும். நாம வந்து ரெடி ஆகணும். எந்த விஷயமா இருந்தாலும் முதல்ல அத நாம வந்து நம்பணும். என்னால முடியும், நான் செய்வேன் அப்படின்னு நான் தான் அத வந்து நினைக்கணும். அதுக்கப்புறம் தான் அது அதாவே நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிரும். ஒரு தடவ நாம அத பழகிட்டோம் அப்படின்னா, அது அப்படியே அடுத்தடுத்து அப்படியே கன்டினியூஷன் ஆகிட்டே போகும். நாம எப்படி வீட்ல இருக்கோம் அப்படின்றத பார்த்து தான் நம்மளோட பசங்க வந்து, அவங்க வந்து நெக்ஸ்ட் எப்படி இருக்கணும் அப்படின்றத ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நாம வந்து இப்போதிலிருந்தே சின்ன சின்ன விஷயங்கள் மூலம் சம்ஸ்காரத்த வந்து இப்போதிலிருந்தே நாம குடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. வேல்மாறல் பாராயணம் செய்றவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் படிக்க தெரியாது. இல்லன்னா, அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த மாரிலாம் நெறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்காங்க.
பட் நான் சொல்கிறது என்னென்னா, எனக்கு வந்து கன்னடம் தான் தெரியும், கன்னட மீடியம் இல்லைன்னா இங்கிலீஷில் படிக்க தெரியும். பட் தமிழில் என்னால் படிக்க முடியாது. அதுக்காக வந்து நான் அப்படியே விடலை. ஏன்னா எனக்கு வந்து முருகரை ரொம்ப பிடிக்கும். முருகருக்காக இருக்கிற வேல்மாறலை வந்து நாம் பாராயணம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லா நலனும் நம்ம பெறலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் வந்து ஒரு பிரிண்ட் எடுத்துகிட்டு தான் நான் வேல்மாறலை வந்து வழிபாடு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்ததில் தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்கும். அந்த பிரிண்டில் என்ன மிஸ்ஸிங் அப்படின்னா விநாயகர் துதியிலேருந்து எல்லாமே மிஸ்ஸிங் தான். அதோட பார்த்திங்கன்னா எந்த விளக்கமும் இல்லை. ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம படிக்கிறோம் இல்லை பாராயணம் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட்டில் இருக்கும், இல்லைன்னா செந்தமிழ் இந்த மாதிரி தான் இருக்கும். அது இப்போது இருக்கிற ஜென்ரேஷன் பசங்களுக்கு புரியுறது கொஞ்சம் கம்மி தான். நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதோட விளக்கம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் படித்த வேல்மாறல் புக்கில் பார்த்திங்கன்னா ரொம்ப விளக்கமாக அந்த ஒரு சின்ன பதிகத்துக்கும் என்ன அர்த்தம் அப்படின்றத நல்லா விளக்கமாக கொடுத்துருந்தாங்க. இங்கிலீஷும் சரி தமிழ்லையும் சரி ரொம்ப விளக்கமாக கொடுத்துருந்தாங்க. இந்த புக் யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, இங்கிலீஷ் ப்ளஸ் தமிழ் இருக்கிற வேல்மாறல் புக் யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக நான் லிங்க்கை வந்து தரேன், இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கையும் தந்துடுறேன். நீங்களும் அதை வாங்கிட்டு வீட்டில் தாராளமாக ரொம்ப சந்தோஷமாக ஈஸியாக வேல்மாறலை வந்து பாராயணம் செய்யுங்க. நீங்களும் நலன் பெறுங்க. எவ்ரி டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் முருகரை பூஜை செய்யும்போது ஏதாவது ஒரு சின்ன அதிசயமாவது கண்டிப்பாக எனக்கு நடக்கும். முருகர் சிலைக்கு அபிஷேகம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா முருகர் முகத்தை எனக்கு வந்து சிரிச்ச முகமாக தெரியும். அபிஷேகம் அவங்களுக்கு பால் நான் வந்து அபிஷேகம் செய்கிறேன் அப்படின்னா அந்த பால் வடியும் போது பார்த்திங்கன்னா முகத்தில் நல்லா சிரிப்பு இருக்கும். அதே மாதிரி இந்த தீபம் ஏற்றினேன், அந்த ஓம் விளக்கு ஏற்றினேன் அப்படின்னா அந்த விளக்கு வந்து வேல் மாதிரியே வந்து எரியிற மாதிரி ஃபீல் ஆகும். கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது அப்படின்னா முருகர் எங்கள் வீட்டில் இருக்கார், நம்ம கூட இருக்கார். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா நான் எப்போ நினச்சாலும் எனக்கு கஷ்டம் அப்படின்னு நான் நினைக்கும் போதெல்லாம் மயில் சத்தம் கேட்கும். கொஞ்சம் எங்கள் தூரமாகவே கேட்கும், பட் எனக்கு வந்து பர்ஃபெக்டாக மயில் சத்தம் வந்து கேட்கும். நான் இதை வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். என்னோடய வண்டி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பூஜை செய்யணும் அப்படின்னு நான் எடுத்துகிட்டு போனப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து மயிலை பார்த்தேன். ஏன்னா முருகர் கோயில் இல்லை, நான் ஃபீல் பண்ணிக்கிட்டே போனேன். உன்னோட சன்னிதானத்தில் வந்து என்னால் பூஜை செய்ய முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணி போன இடத்துல தான் நான் வந்து மயிலை பார்த்தேன். சரிங்களா? இதுதான் நான் சொல்ல வரேன். என்னென்னா நாம் நினைக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிறவாளுக்கு எந்த ரூபத்தில் வேணாலும் எங்கேயாவது நம்ம மயிலை பார்க்கலாம், வேலை பார்க்கலாம், ஏதாவது ஒரு யாசகத்தை பார்க்கலாம். பட் எனக்கு நான் இங்கே இருக்கேன், என்னாலையும் பார்க்க முடியுது அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீட்டில் வந்து பூஜை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது வெளியே சரியான மழை. நம்ம வீட்டிலேருந்து கிச்சன் ஜன்னல்லேருந்து நம்ம வெளியே பார்க்கலாம். ஒரு சின்ன கோயில் கூட இருக்குது, ரக்தேஸ்வரி அம்மன் கோயில். அந்த கொட்டுற மழையில் கூட நான் வந்து மயிலை பார்த்தேன். நமக்கு கஷ்டம் அப்படின்னா முருகர் வந்து மழை பார்க்கறதில்ல, எந்த விதமான ஒரு இன்னல்களையும் பார்க்காம நமக்காக வந்துடுவாங்க அப்படின்றது பார்க்கறதுக்கும் கேட்குறதுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த மயிலை பார்த்தது வந்து எனக்கு மை சிலுக்கிற மாதிரி இருந்தது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொட்டுற மழை, அந்த அளவுக்கு மழை. அந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா மயில் 2 மயில் நான் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பற்றி எல்லாரும் சொல்கிறது உண்மை அப்படின்றத நானும் உணர்ந்தேன். எல்லாருக்குமே அப்படி தான். இப்போது நிறைய பேர் எனக்கு கமெண்ட்டே பண்ணியிருக்காங்க, முருகர் இல்லை, அவங்கள நம்புறது வேஸ்ட்டு, நான் 48 நாள் விரதமும் பண்ணிட்டேன், என்னோடய கோரிக்கை வந்து நிறைவேறலை அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட் சொல்லியிருக்கீங்க. அவங்களுக்கு பதில் சொல்கிற மாதிரி தான் இந்த ஒரு சின்ன கிளிப்ஸை நான் போட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, எங்கேயோ இருக்கிற எனக்கு நான் நினச்ச உடனே முருகர் வரார், என்னோட கோரிக்கையை நடத்தி கொடுக்குறார். நம்மளோட கர்ம வினையை தீர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நல்லது நமக்கு நடக்கும். அதனால் முதல்ல மனசார நீங்கள் நம்புங்க. நம்மளோட கர்ம வினை பாப வினையை நாம் வந்து எப்படி நீக்கலாம் அப்படின்னு முதல்ல யோசிங்க. நாம் நல்லதை நினைக்கணும், நல்லதே நடக்கிற மாதிரி பார்த்துக்கணும், தானம் செய்யணும், அன்னதானம் செய்யணும், முடிஞ்ச அளவுக்கு வித்யாதானம் செய்யலாம். நம்மளால் என்ன தானம் செய்யுமோ அந்த மாதிரி தானம் எல்லாம் செஞ்சுட்டு நம்மளோட வினைகளை குறைச்சிக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த விரதத்துக்கே உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். என்னோடய பூஜையை வந்து எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தீப தூப நைவேத்தியம் ஆரத்தி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து வேல்மாறல் வந்து பாராயணம் செய்வேன். எப்படியும் இதை நம்ம படிக்கிறதுக்குள்ளே திருத்தணியில் உதித்தரலும் இருக்குல்ல, அந்த பதிகத்தை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 108 தடவை சொன்ன மாதிரி இருக்கும். இந்த ஒரு புத்தகத்தை நம்ம படிக்கிறது அப்படின்றது வேல் வகுப்பையே நம்ம படித்த மாதிரி அந்த அளவுக்கு இதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான சக்தி இருக்குது அப்படின்னு நான் சொல்லிக்குவேன். இந்த புக் யாருக்காவது வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. அதோட இன்னொரு விஷயமும் நான் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேல்மாறல் புக்கை வந்து நம்ம ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா ஒரே ஒரு புக்காலாம் வராது. ஒன்று 4 புக்காக வாங்கிக்கணும், இல்லைனா 2 புக்காக வாங்கிக்கணும். நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 4 புக்காகவே வாங்கிட்டேன். யாருக்காவது வேணும் அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு. இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் யாராக வேணாலும் இருங்க. உங்களுக்கு இந்த பதிகம் வேணும் அப்படின்னா
கண்டிப்பாக கமெண்ட்டில் எஸ் அப்படின்னு சொல்லுங்கள். நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கெல்லாம் என்னால் கொடுக்க முடியுதோ அவங்களுக்கு வந்து வேல்மாறல் புக்கை வந்து நான் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு நடந்த நல்லது வந்து எல்லாருக்குமே நடக்கட்டும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த ஒரு சின்ன புக்கை வந்து நம்ம படிக்கிறதுனாலையும் நம்மளோட மனசுக்கும் ரொம்ப சந்தோஷமாக நான் வந்து உணர்ந்த ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். வேல்மாறல் நீங்கள் பாராயணம் செஞ்சு பாருங்கள். நீங்கள் கேட்டதை விட நீங்கள் நினைக்காதது முருகர் உங்களுக்கு தருவார். நீங்கள் நினைக்கிறத விட அதிகமாகவே உங்களுக்கு முருகர் தருவார். நான் வந்து ரொம்ப உறுதியாக இதை சொல்கிறேன். நீங்கள் 100% நம்பிக்கையோட இந்த வேல்மாறல் படிங்க. கூடவே இந்த டேட்டூ எப்படி இருக்குது அப்படின்னு கூட சொல்லுங்கள். முருகர் வந்து என் கூட எப்போவே இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு டேட்டூ போட்டுக்கிட்டேன். நிறைய பேர் இது போடக்கூடாது அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. ஆம்பளை பொம்பளை அப்படின்றத தாண்டி முருகர் எல்லாருக்குமே ஒன்று தான் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன். நான் வந்து இப்போ நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். அதனால் எனக்கு வேல் இருக்கிறது ஓகே தான், எந்த பிரச்சனையும் இல்லை. நான்வெஜ் சாப்பிட்றவங்கள போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கும் சொல்லிக்கிறேன். வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ எல்லாமே கடவுளோட படைப்பு தான். அதனால் அந்த மாதிரியும் இல்லை. நம்மளோட உண்மையான மனசும் அன்பும் பக்தியும் தான் ரொம்ப முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு செவ்வாய்க்கிழமையில் சஷ்டியிலையும் கிருத்திகையிலும் நீங்கள் நான்வெஜ் எடுக்காமல் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லது. 48 நாள் வேல்மாறல் பாராயணம் இல்லைனா முருகரோட வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா அப்போ கூட நீங்கள் நான்வெஜ்ஜை தவிர்த்துக்கலாம். நான்வெஜ்ஜை வந்து கம்மி பண்ணிக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது. ஏன்னா சாத்வீகம் குணங்கள் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும், அவ்வளோதான். மற்ற நான்வெஜ் எடுக்கிறதும் எடுக்காமல் இருக்கிறது உங்களோட விருப்பம்தான். அதுக்கு என்னோட கருத்துகள் இவ்வளோ மட்டும்தான். இந்த பூஜை வழிபாடு எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். செவ்வாய்க்கிழமையில முருகரை வழிபாடு செய்கிறது, வேல் வழிபாடு செய்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். இந்த பதிவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்கும். இந்த பதிவை முழுசாக பார்த்ததுக்காக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி அடுத்த முருகரோட நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.